ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, நம்ம எல்லாருக்குமே தீர்க்காயுசோட வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் வேதத்தின்படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு அதற்கு நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது ஆயுசின் வருஷங்கள் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம எதை செஞ்சால் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் கூடும், எதை செஞ்சால் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் குறையும் அப்படிங்கிறத வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். முதலாவது, எதை செஞ்சால் நம்ம ஆயுசு நாட்கள் கூடும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுது, கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உன் தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாலே உங்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, அப்போ எதை பண்ணுனா ஆயுசு நாட்கள் குறையும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுது, பரஸ்திரீயினுடைய வீட்டை நீ சேர்ந்த அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுது, சேர்ந்தால் நீ உன் மேன்மையை அந்நியருக்கும் உன் ஆயுசின் வருஷங்களை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, ஒருவேளை உங்களுடைய கால்கள் பரஸ்திரியை தேடி போச்சு அப்படின்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை அந்த கொடூரமான மனுஷங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஸோ அதனால உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தீர்க்காயுசாக வாழணும் அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.